பிரைஸ் தி லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற வசனம் ஏசாயா 53:5 அதிகாரம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ரொம்ப அருமையான வசனம். நம்முடைய மீறுதலுக்காய் அவர் காயப்பட்டு, நம்முடைய தவறுதலுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆண்டவர் சிலுவையில பார்த்தீங்கன்னா ஒரு சற்று ரத்தம் கூட இல்லாத அளவு எல்லா ரத்தமும் நமக்காக அவர் சிந்தினார். அவர் விழாவில் குத்தப்பட்டார், ஈட்டினால குத்தப்பட்டார், முள் கிரீடம், கால்கள் ரெண்டும் சேர்ந்தாப்புல ஆணிகள் அடித்தாங்க, 2 கைகளிலும் ஆணி. எல்லாம் நம்மளுடைய மீறுதலுக்காக நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். நமக்கு சமாதானம் அருளும்படி அவர் இந்த ஆக்கினியை ஏற்றுக்கொண்டாராம், நம்மைக்கு குணமாக்கும்படி. ஒருவேளை நீங்கள் நோய்களோடு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கலாம். நம்மளுடைய நோய்களை தீர்க்கும்படி அன்று ஆண்டவர் என்ன பண்ணாரு, கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்து விட்டார். அதனால் நம்ம நோய்களை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, சமாதான இன்மையினால் நம்ம ரொம்ப கவலைப்பட அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் நமக்காக அன்று சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயக்கொடியேற்றி விட்டார். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் எல்லா விடுதல்களையும் தருவார், சமாதானத்தை தருவார், சுகத்தை தருவார். ஒரு அருமையான பாடல் உண்டு. என் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே ஆடைகள் பட்டார், உன்னை மீட்க தன்னை தாழ்த்தினார். உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமாம். ஆண்டவரே, அப்பா, எங்களுக்காக, எங்களுடைய அப்பா ஆண்டவரே பாவங்களுக்காக அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, நீங்கள் நொறுக்கப்பட்டீங்கப்பா. எங்களுக்காக நீங்கள் ஆக்கினி ஏற்றீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் அப்பா. உங்கள் ரத்தத்தை நாங்கள் மேல் பூசுகிறோம் அப்பா. நிறைய சுகவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அப்பா நல்ல சரி சுகபல ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.